ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயிலும் சரவணனும் மட்டும் ஹனிமூன் போறது இல்லைங்க. கூடவே செந்தில், மீனா, கதிர், ராஜின்னு சொல்லிட்டு 3 ஜோடியும் ஹனிமூன் போறாங்க. அங்க ஹனிமூன் போன இடத்துல நடக்கிற பிரச்சனை, கலாட்டா, இது எல்லாமே தாங்க 2 மணி நேரம் எபிசோடா ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. அது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சரவணன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. அவங்க தம்பிகள்கிட்ட வருத்தப்படுறாரு. அதுக்கு செந்திலும் கதிரும், அண்ணா நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணே, எங்களை பத்திலாம் யோசிக்காத, நீ ஜாலியா அன்னி கூட ஹனிமூன் போயிட்டு வான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் அந்த வழியா வராரு. பழனி பாண்டியன்கிட்ட பேசுறாரு. சரவணனை ஹனிமூன் அனுப்பி வைக்கிற மாதிரியே கதிர் செந்திலையும் ஹனிமூன் அனுப்பி வைக்க சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாது. என்னடா இவங்க 2 பேரும் தான் அப்படி கேட்க சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கதிரையும் செந்திலையும் திட்டுவாரு. அதுக்கப்புறம் சரவணன் என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறவன்டா, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்து பண்ணணும். ஆனா இவங்க 2 பேரும் அப்படியா, அவங்க இஷ்டத்துக்கு தானே கல்யாணம்லாம் பண்ணாங்க. அப்ப அவங்க காசுலேயே பொண்டாட்டி ஹனிமூன் கூட்டு போட்டோம், நான்லாம் 1 பைசா தரமாட்டேன்ற மாதிரி பேசுறாரு. அதை கேட்ட கதிருக்கு செம கடுப்பாது. இப்ப யாரும் உங்கள்கிட்ட கெஞ்சணுமா, எங்களால எப்ப முடியுதோ அப்ப நாங்க போய்க்கிறோம், உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி பேசி விட்டுறாரு. ஆனா செந்தில் பாண்டியன்ட்ட நேரா பேச முடியாம பழனிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு. மாமா, கடையில மாடு மாதிரி உழைக்கிறேன் மாமா, இதுவரை 1 ரூபா கூட சம்பளம் கொடுத்ததில்ல, அப்புறம் எப்படி என் காசுல மீனாவை ஹனிமூன் கூட்டு போக முடியுன்ற மாதிரி புலம்புவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பழனி நடந்த விஷயத்தெல்லாம் கோமதிட்ட சொல்றாரு. அக்கா, வர வர மச்சான் ஓவரா தான் பண்றாரு, பசங்களுக்கு இடையில ரொம்ப பாகுபாடு பாக்குறாரு, எப்ப பார்த்தாலும் சரவணனை புகழ்ந்து பேசி மித்தவங்களை திட்டுறாரு, நீ வேணா பாரு, இதனாலே என்னைக்காவது நாள் 3 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றாரு. அது கோமதி அப்பெல்லாம் நடக்காதுன்னு வாங்க. அப்ப பழனி சொல்றாரு, அக்கா ராஜியும் மீனாவும் எப்போதும் ஒன்னாவே இருப்பாங்க, ஆனா தங்கமேல் மட்டும் தனியா இருக்கா, எதனாலும் யோசிச்சியா, ஏன்னா மச்சான் எப்போ பார்த்தாலும் தங்கமேல புகழ்ந்து பேசி அவங்களை குத்தி காட்டுறாரு, அதனால தான் 3 பேர் ஒன்னாவே இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் உன் பசங்களுக்கும் இருக்கும், ஆனால் அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க, பொறுமைக்கு ஒரு அளவு தான்க்கா, என்னைக்கா ஒரு நாள் பொங்கி எழுவாங்க, அன்னைக்கு இந்த குடும்பம் சுத்தமாக பிரிஞ்சு போயிடும், அது காரணம் அவன் புருஷனாக தான் இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதெல்லாம் கேட்ட கோமதிக்கு செம கடுப்பாகுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, கோமதி நேராக பாண்டியனோட கடைக்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பாண்டியன்ட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் பசங்களுக்கு இடையில பாகுபாடு பார்த்துட்டே இருக்கீங்க, 3 பசங்களையும் சமமாக நடத்த தெரியாதான்ற மாதிரி சண்டை போடுவாங்க. கடைசியாக சரவணனை மட்டும் ஹனிமூன் அனுப்புனா பத்தாது, செந்தில் கதிரையும் ஹனிமூன் அனுப்புனா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க. பாண்டியனும் வேற வழி இல்லாமல் சரின்றாரு. 3 ஜோடியும் ஹனிமூன் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன்னு தங்கமேலுக்கு பயங்கர ஷாக் ஆகும். கண்டிப்பாக கடுப்பாவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஹனிமூன் போன இடத்துல தங்கமேல் நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. ஆமாங்க, சரவணன் அவங்க தம்பி கூட எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அவங்க கூட சுற்றிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்து தங்கமேலுக்கு செம கடுப்பாகும். ஏன் ஒரு கட்டத்தில் சரவணத்தை சண்டை போடக்கூட வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு என் மேலே சுத்தமாக அக்கறை இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்கள் தம்பியை கூட சுற்றுறீங்க, அப்புறம் எதுக்கு நம்ம ஹனிமூன் வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.